இந்தியாவில் நீதிபதிகளை நியமனம் செய்வதற்காக ஒரு முறை இருக்குது. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறதா இருந்தால் முன்னாடியெல்லாம் அரசாங்கத்தில் தான் நியமிச்சிட்டு இருந்தாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டதுக்கு ஒரு ஒரு விதியை உண்டாக்கி ஒரு 5 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் நியமிப்பாங்க. அந்த குழு தான் என்ன செய்யும், நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும். 5 பேரில் ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். மீதி 4 பேர் அந்த உச்சநீதிமன்றத்தில் மூத்த ஆட்களாக இருப்பாங்கள்ல, அவங்க அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 5 பேர், இது பேர் கொலீஜியம்னு பேர். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அடுத்து காலியாகிற இடங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்கிறதுங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்க. இது சம்பந்தமாக முன்னாள் பார் கவுன்சில் தலைவர், பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள்லாம் அந்த யாரை வழக்கறிஞர் தொழில் பண்ணலாம்னு முடிவெடுக்கக்கூடிய சபை இருக்கக்கூடிய அது பார் கவுன்சில். அதில் முன்னாள் பார் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டில் அதில் தலைவராக இருந்தவர் இப்போ நேற்று ஒரு பேட்டி சொல்கிறார், இந்த கொலீஜியமில் தேர்ந்தெடுக்கிற எல்லாமே நேர்மையற்றதாக இருக்கிறது, எந்த ஒரு விதிமுறையும் இல்லாமல் அந்த 5 பேர் சேர்ந்தால் யாரை வேண்டாலும் நீதிபதியாக நியமிக்கலாங்கிற வகையில் இருக்கிறது. அப்படி நியமித்த பிறகு என்ன செய்வாங்கன்னா மத்திய அரசாங்கம் அதை மறுக்கலாமா. ஒரு 5 பேர் சேர்ந்து இவரை வந்து சென்னைக்கு நீதிபதி ஆக்குறோம்னு சொல்லிடுவார். யார், கொலீஜியம் சொல்லிடும். சொன்ன பிறகு நியமிக்க முடியுமான்னு கேட்டால் அரசாங்கம் ஒப்புதல், அவங்க சம்பளம் கொடுக்குறான், அரசாங்கம் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுக்காம என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில நீதிபதிகள் அரசாங்கத்துக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அது ஒப்புதல் தர முடியாது, ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 2வது தடவை அனுப்பும்போது என்ன செய்யணும், அதை மறக்க முடியாது. அதே ஆளை வந்து இல்லை நாங்கள் அவரை தான் போட போகிறோம் அப்படின்னு இந்த கொலீஜியத்தில் சொன்னாங்கன்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் மறக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை பெண்டிங்கில் வச்சுருவாங்க. மறுத்தா தானே கேள்வி, இவர் ராமசாமியை நியமிக்கிறேன்பாங்க, இல்லை ராமசாமியை நியமிக்கக்கூடாது மறுத்துருவாங்க, இல்லை அவரை தான் நியமிக்கணும் மறுபடியும் அனுப்புவாங்க. அது நம்ம கவர்னர் போட்டு வைக்கிறாரில்ல இப்போ கிடப்பில், அந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. அதை வச்சு என்ன செய்கிறாருன்னா அந்த கொலீஜியத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கவர் சொல்கிறார், எதுவுமே நேர்மையாக இல்லை, யாராவது வாய் திறப்பாங்கன்றது யாரும் வாய் திறக்க மாட்டாங்கிறாங்க. மோடியுடைய அந்த சர்வாதிகாரத்துக்கு அஞ்சு கொண்டு யாருமே வாய் திறப்பதற்கு அஞ்சுகிறார்கள். எல்லா நீதிபதிகளுமே முஸ்லீம்களுடைய விஷயம் வரும் என்று சொன்னால் பாரபட்சமாக நடக்கிறாங்க அப்படின்னு நிறைய வழக்குகளை சுட்டி காட்டுறாரு. உதாரணம் வந்து ஷாருக் கான் ஒரு நடிகருடைய பையன் வந்து போதைப் பொருள் வச்சிருந்தான்னு சொல்லி சின்ன பையன் வச்சு அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. அது எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவே இல்லை. அது ஷாருக் கான் முஸ்லீம்ங்கிற ஒரு அவன் நடிகை எத்தனை சிராத்படி வாழாத ஒரு ஆள் தான். இருந்தாலும் முஸ்லீம் பேரில் இருக்கிற காரணத்தினால என்ன செய்கிறாங்க, அவன் மகன் மேலே கேச போட்டு அதுக்கு ஜாமீன் மறுத்தார்கள். முஸ்லீமாக இருந்தால் தான் அப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் பத்திரிகையாளர்கள் அவங்கள பிடிச்சி உள்ள வச்சாங்கன்னா அவங்களும் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் என்பதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். அவ முஸ்லீம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடே வந்து சீரழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி பார் கவுன்சிலின் முன்னாள் தலைவர் அவங்களாம் இது பேசவே கூடாது. சொல்ல போனால் அவங்களே பேசும் அளவுக்கு யாரும் பேசுறது, நான் பேசுறது, யார் தான் பேசுறது என்கிற அளவுக்கு அவர் இன்னைக்கு பகிரங்கமாக அதை நினைஞ்சிருக்காரு, ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. எதுக்கு இதெல்லாம் இந்த தகவலாம் சொல்கிறோம்னு கேட்டால் இப்போதைக்கு மாற போகிறது இல்லை. ஆனால் நம்ம இப்படி தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நமக்கு நீதி கிடைக்கும் நிலைமை இல்லைங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம உணர்ந்தால்தான் அடுத்த கட்ட ஒரு நிலை என்னென்று ஒரு காலம் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல முடிவு எடுக்க முடியும்.